யாரை நிறுவ போகிறீங்க? ஐயா, இந்த இடத்துல ஐயனும் அம்மாளும் அதாவது நந்தீஸ்வரம் மலை தம்மதியாக உட்காந்து மக்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஓ, நந்தீஸ்வரர் மேலே ஐயனும் அம்மாவும் உட்காந்து காட்சி கொடுக்குறாங்க. அப்போ அந்த திருமணம் பண்ணிக்கின்னு வர்றவங்க அவங்கள தம்பதி சமேதரா வந்து அம்மாவும் அப்பாவும் தரிசிச்சாவே போருமே, அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உலகமே இங்கே தான் இருக்கு. கண்டிப்பாக அவருடைய அந்த அதுக்காக தான் இந்த ஆலயம் கட்டிட்டு இருக்க. அதே ஒரே இடத்துல ஒரு கோபுரத்துக்குள்ள 2 சிவன் இருக்கிறது பெரிய அதிசயம். அது இந்த இடத்துல கீழே லிங்கமாகவும் மேலே அம்மையப்ப அம்மாளும் நந்தீஸ்வரமலை காட்சி அளிக்கிற மாதிரி எனக்கு உத்தரவு கொடுத்ததுனால தான் இந்த ஆலயத்தை இப்படி கட்டிட்டு இருக்கேன். மிகச்சிறப்பு. அப்போ அந்த மலையா வரப்போகுது, மலை மேலே உட்கார்றாரு நீங்களா அந்த இடம்? அந்த மலை வந்து பின்னாடி இதுக்கு பின்னால வேலை தொடங்கிட்டு இருக்க. அந்த இடம் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம் வாங்க. ஐயா, இது அம்மா பெரியாச்சியா? அம்மா பெரியாண்டிச்சு. அம்மா இது பெரியாண்டிச்சுன்னு சொல்லலாம், அங்காயின்னு சொல்லலாம். இது எதுக்காக இந்த மாதிரி படுத்த கோலத்துல பண்ணிருக்கேன்னா, இந்த பெருமாள் இருக்காரு இல்லையா, பெருமாளுடைய தங்கச்சி இந்த அம்மா. ஆமா, சரிங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் இருக்கிற இடத்துல என்னுடைய தங்கச்சி காளி ஒரு பக்கம், பெரியாண்டிச்சி ஒரு பக்கம், எங்கள் தங்கச்சியை கொண்டு வந்து இங்கே வைப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ பெருமாளுக்கிற இடத்துலம்மா அந்த அம்மா கறி காவு பழிப்பூச்சி வாங்குற அம்மா, எப்படிம்மா இதை செய்யிட்டுன்னு நான் அவர் எனக்கு சொப்பனத்தில் சொல்லும் போது நான் கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் வந்து மனுஷருக்கு எடுத்துக்கிறதுப்பா, தெய்வம் எங்களுக்கு வந்து எனக்கு என்ன படையல் போடுறியா அதே எங்கள் தங்கச்சிக்கும் போடு. அப்போ என்ன படையல்னா, ஆடி மாதத்து திருவிழா போட்டால் அம்மாளுக்கு பச்சரிசி மாவு, துள்ளு மாவு, இளநீ. இந்த இளநிலே இந்த அம்மாள் இது வரைக்கும் 15-17 வருஷம் ஆண்டு கால திருவிழா போட்டுட்டு இருக்க. அப்போ இவங்களுக்கு அந்த ஆடு கோழி அதெல்லாம் படைக்க மாட்டீங்க? இந்த கோயில் ஆலயத்திலே இல்லை, காளியாகியும் இல்லை, பெரியாணிச்சிக்கும் கிடையாது. இவங்களுக்கு உண்ட சுவையான சாப்பாடு, நெய், பிரசாதம், இந்த மாதிரி பொருள் தான். அந்த பிரசாதம் கூட அந்த துள்ளு மாவு, இளநீ அது மாதிரி வைக்கிறீங்க. இதில் தான் இந்த கோயிலுடைய பணியை வளர்ந்துட்டு இருக்காங்க. கேட்குற மக்களுக்கு இது வரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அமாவாசைனா இந்த காத்து கருப்பினி இருக்கிறவங்கள வந்து எலுமிச்சாங்க மாலை போட்டு இதை வணங்கினா அவங்களுக்கு உடம்பு சுத்தாயிரும். அங்கே போய் கும்பிட்டா குழந்தை கிடைச்சிரும், கீழே போய் கும்பிட்டா உடம்பு நல்லாயிரும். இந்த மாதிரி கோர்வையே இவங்கெல்லாம் வைத்தியம் பண்ணிட்டு டாக்டர் மாதிரி எல்லா டாக்டரும் இங்கேயே இருக்காங்க. ஒரு MBBS டாக்டர் மாதிரிமா இந்த இடத்துக்கு போனால் இந்த வைத்தியம், அந்த இடத்துக்கு போனால் அது பலன் கிடைக்கும், அங்கே போனால் திருமணம் நடக்கும், இங்கே வந்தால் உடல் நோய் இருக்கும். இத்தனை பேர் இவங்க தொடர்ந்து வைத்தியம் பண்ணுறதால சாப்பாடு பூஜை பரிகாரம் வந்து ஒரே மாதிரி. அன்னம் மட்டும்தான். இந்த கோயிலில் அன்னம் வாங்கி போட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். ரொம்ப சிறப்பு. இதுதான் இங்கே இருக்கிற நடந்துட்டு இருக்கிற பணி. ஆமாம், நான் ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன்னு வராமல் அதெல்லாம் அதே மாதிரிங்க ஐயா. இன்னொரு சிறப்பு, இத்தனை ஆலயத்துலேயும் வந்து அதான் குழந்தைங்க வரம் கொடுத்தாலும் குழந்தைக்கு நேர்த்திக்கான முடி மொட்டை அடிக்க கூடாது. நீ எங்கேயே நான் வரம் கொடுத்துட்டு நீ ஏதாவது உன் கோயிலில் போய் அடிச்சுக்கா குலதெய்வத்தில். இங்கே தான் வந்து முடி எடுக்கணுன்ற அப்பன் இடத்துல அம்மா இடத்துல வந்து குழந்தையா பெரியவங்களா வேண்டுதலை வச்சுக்கிறேன், முடி எடுத்துக்கிறேன்னு மட்டும் இங்கே இடம் கிடையாது. அந்த முடி வேணான்ட்டேன், நான் கொடுத்ததை நானே எடுக்க மாட்டேன், நீ விருப்பப்பட்ட இடத்துல போய் செஞ்சுக்கன்னு அப்பயே வாக்கு கொடுத்துட்டாங்க. அற்புதம். அதனால இந்த யாரா இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு நான் முடிக்காணி கொடுக்கன்னு வேண்டுதெல்லாம் வைக்க வேண்டாம், வைக்கக்கூடாது. இதோடைய வரலாறு தான் ரொம்ப சிறப்பு. அடுத்தது ஐயன் மலை எங்க? அதான் பின்னாடி பாரு, மலை அவுட்ரு லைன் போட்டு வேலையாகிட்டு இருக்குது பாரு. போஸ்டர் நிறுத்திட்டு இருக்கிற 50 அடி உயரத்தில் போஸ்டர் பில்லர் போயிட்டு இருக்கு. சுற்றி அவுட்ரு லைன் எடுத்துட்டு இருக்கேன். இந்த பில்லரு, அடுத்த பில்லரு, அதுக்கப்புறம் சுற்றி வர்ற இடங்கள் சுற்றி வர்ற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது அவருடைய கால் பாதை மட்டும் நிறுத்துறதுக்கு இப்போ சித்திரையில் பூஜை போடுறேன். பூஜை போட்டு அவர் கால் நிறுத்தினா அதை வந்து அவர் கொடுத்த வாக்கு டைம். இப்போ போய் கிட்ட பார்க்கறத விட சித்திரை வைகாசி ஆனி மாசத்துல வந்தால் அவர் திருப்பாதம் நிற்கிற இடத்தையும் திருக்குளம் வர்ற இடத்தையும் பார்க்கலாம். ஆடி திருவிழாவுக்கு வந்தீங்களா, அவர் சிவன் வளர்ந்துட்டு இருக்கிறாருக்கிறத முழு உருவத்தை பார்க்கலாம்.
நமச்சிவாய நமச்சிவாய. அந்த பாக்கியம் எங்களுக்கும் இங்க வர்ற பக்தர்களுக்கும் கிடைக்கட்டும். கண்டிப்பா ஒவ்வொரு உலக நாடு மக்களுக்கு அப்பனும் அம்மாலும் அமைப்பை அருள் கொடுப்பாரு. வந்தவங்களை கஷ்டத்தை தீர்ப்பாரு. கேட்டவங்களுக்கு வர இல்லைன்னு அனுப்ப மாட்டாரு. தொட்டத்து எல்லாமே இங்கே தொடங்கும். ஒரு தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு படிக்கிற பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் அனைத்துக்கும் இவங்களுக்கு உண்டான வழிபாடு இங்கே உண்டு. வந்தவங்க யாரும் பின்பற்றி எது நடக்கலன்னு யாரும் போக மாட்டாங்க. எல்லாம் பலன் பெற்று போனவங்க தான். இதில் நடந்தவங்களை வந்து நீங்கள் நேரடியாக விசாரிக்கல. அந்த கோயிலுக்கு வந்து என்னமா உங்களுக்கு கிடைச்சிச்சிட்டு அது சொன்னீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு 1000 கணக்கான மக்களை உங்களுக்கு பேட்டி கொடுப்பாங்க. நீங்கள் இவங்களை பற்றி நீங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கடமையை வந்து மக்கள் வராங்க போகிறாங்கிறது கணக்காக எது எனக்கு தெரியாது. என்னுடைய சேவை இவங்களெல்லாம் முழுமையடைச்சு என்னுடைய கடமையை முடிக்கிற வரைக்கும் இவங்களுடைய பணி செய்கிறது தான் என் வேலை. காசு பணம் வேணும், சொத்து சுகம் சேர்த்துனுங்கிற எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. நான் 24 மணி நேரம் அந்த அம்மாளுக்காக பணி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த அம்மா தேவைப்பட்டவங்கள கூட்டிகிட்டு வருது, நோய் நல்லா பட்டது, அதுக்கு என்ன அவங்க செய்கிறாங்களோ அதில் உழுவுற பூவை எடுத்து தான் இதுக்கு நான் சேவை செய்கிறேன். அவளுக்கு யாரையும் வந்து எனக்கு இதை செஞ்சு கொடுப்பேன். நான் வரும்போது பசியோடு வருவாங்க. பசியோடு இருக்கிறாங்களா தெம்பாகிறான்னு தெரியாது. எனக்கு அதை செய்ய இதை செய்யணும் அவங்களோட மனசு இன்னும் நோயாயிரும். கண்டிப்பாக. அதனால் நான் இந்த ஆலயத்தில் யாரையுமே எனக்கு ஒரு பூ வாங்கிட்டு வாங்க சொல்ல மாட்டேன். மாமா அம்மா நீ இருக்குதுன்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப உத்தமந்தான். இருந்தாலும் டாக்டர்கிட்டன்னு போனால் ஒரு 150 ரூபா வசதிக்கு ஏற்ற மாதிரி, பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் 500, 1000, அப்புறம் அந்த செலவு. ஆனால் அதெல்லாம் இங்கே வந்து நோய் தீர்ந்த உடனே ஐயனுக்கு காணிக்கையாக செலுத்தலாமே. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் இவ்வளோ செலவாக இருக்கும், அவ்வளோ முடியல ஐயா, 10ல் 1 பங்கு இல்லை 10ல் 5 பங்கு கொடுத்தவங்க ஐயனுடைய மனம் குளிரதோ இல்லையோ, அதை கொடுக்குறவங்களுடைய மனம் குளிரும், உடல் குளிரும், குடும்பம் குளிர்ச்சியாக இருக்கும். நடந்த மக்களுக்கு ஏராளமாக வசதி வாய்ப்புகளை நல்லா பின்பற்றி போயிட்டு இருக்காங்க. அதை கொடுக்குறாங்க. அதாவது வசதியாகிறீங்க அதோடைய கோரிக்கை கொண்டது 5000, 10,000, 1000 அவங்க மனசில் என்ன நினைச்சாலும் அதை செய்கிறாங்க. அதோடைய பூவு நான் சோழி வாக்கு அம்மாட்ட அருள் வாக்கு பார்க்குறேன். அதை மடியில் உள்ள ஒரு காணிக்கை வச்சு தான், அது இல்லாத என்னுடைய சொத்து சோகம், என் பையன் வேலை எல்லாத்தையும் வச்சு இதை அப்படியே பண்ணிட்டு இருக்கிறோமா. யாரையும் போய் மனசை புண்படுத்தக்கூடாது. கோயில் கட்டுறேன் ஒரு ரூபா கூடு அப்படின்னு போய் வீடு படியேறி வரங்க காசு கேட்கக்கூடாதுன்னு வாய உத்தரவு. அதனால் நான் இந்த கோயிலில் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு அம்மா பணி செய்ய சொல்கிறாங்க, செஞ்சிகிட்ருக்கேன். அந்த பணியில் தான் எல்லாருக்கும் நல்லா இருக்குது. இந்த இடத்துக்கு போனால் அவர் நல்லா பண்ணி விடுறாரு அப்படின்னு அவங்க கொடுக்குற ஆயமடியில் போடுற பொருள் எடுத்து தான் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன். பத்தாவது என்னுடைய பூரியத்தை அப்பப்போ விற்றுக்கிறேன். ஏன்னா இத்தனையும் கொடுத்துட்டு சாமிக்கு அதை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? இல்லை நீங்கள் பூர்வீக சொத்துக்களை விற்கலை. அது வந்து இவ்வளவும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அந்த அம்மா வாங்கிக்கினுக்கிறாங்க. உங்களுக்கு அந்த சொத்துனால வர்ற பேரும் புகழை விட இந்த தெய்வீக பணி, ஆன்மீக பணி, பிணி தீர்க்கும் பணி. நீங்கள் வந்து ஒரு நடமாடும் டாக்டர். இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் டாக்டர், என்ன மருந்து கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக மருந்தை சொல்றது அந்த மருந்தீஸ்வரி. கண்டிப்பாமா இல்லைங்களா? அப்போ நீங்கள் டாக்டர், இந்த மருந்து இதை சாப்பிட்டா நல்லா ஆகும் அப்படின்ற மாதிரி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னுவாங்க. ஆனால் உங்களை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப நன்று, ரொம்ப சந்தோஷம். அருமையான தரிசனம், அருமையான விளக்கங்கள். இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்படலை கோயிலில் இப்படிலாம் விளக்கம் இருக்குன்னு. அந்த விளக்கத்தினால நானும் தெளிவு பெற்றிருக்கேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எங்கள் சேனலுடைய அன்பர்கள் தெளிவு பெறுவாங்க. அடுத்தடுத்து இந்த ஆலயத்துக்கு வரணும். எப்போதே மணி ஓசை கேட்குது, எப்போதே திறந்த வழியாக இருக்கு. அம்மனை தரிசனம் பண்ணுறது நீ வரலாம். ரொம்ப அம்மாவுடைய வரலாறு எதிர்காலத்தையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி உண்டு. சந்தோஷம். குடும்பத்தோட வந்தா இங்க அம்மா காலடியில் படுத்திருந்து எழுந்து போகலாம். எப்போது 24 மணி இருக்கலாம். சந்தோஷம் சந்தோஷம். அந்த 24 மணி அந்த அம்மாட்ட நான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். மக்களுக்காக எதையே நமக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கம்மா. கடவுளுக்கிட்டையாவது கொஞ்ச நாளைக்கு நல்லபடியாக பணி புரிஞ்சு போகலாம் அப்படின்னு எனக்கு கிடைச்ச பாய்க்க. நான் ஒரு ஏழ்மையான வயிற்றில் பிறந்தவன், நான் ஒரு படிக்க தெரியாதவன். நான் பிறந்த வாழ்க்கையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு கடையிலே நம்ம தூய்மையாக இருப்பேன். அந்த தூய்மையாக இந்த எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்த பாக்கியம். அது ஒரு ஏழ்மையான கூலியார் அம்மா பொண்ணு, அது வயிற்றில் பிறந்தேன். என் கூட 5-6 பேர் பிறந்தாங்க.
6 பேர்த்துலேயும் 6 பேரும் இறந்துட்டாங்க. கடைசி பையனாக நான் ஒண்டி தான் இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து இந்த கடமையை சுமையை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுடைய உழைப்பை அவங்க பேர் அழியாமல் அவர் சம்பாதிச்ச சொத்து, அந்த அப்பா சம்பாதிச்ச சொத்தில் ஒரு பொடி நீர் அழியக்கூடாதுன்னு தான் இதை கொடுத்த பாக்கிட்ட செஞ்சிட்டு இருக்கேன். அதனால் நீண்ட எனக்கு நல்லபடியாக இந்த ஆலயம் கட்டுற வரைக்கும் எனக்கு எல்லாருடைய அன்பும் ஆதரவும் மக்களுடைய தேவையான சந்தோஷம் இதெல்லாம் எதிர்பார்த்து இந்த அம்மாட்ட இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தது மட்டும் இல்லை, அருள்மிகு சக்தி கூழ்காளி அம்மன், பெரியாச்சி, ஐயன் எல்லாரையும் பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஐயனுடைய திருவுருவத்தை பார்க்கணுன்ற வேண்டுதலோட கூடிய சீக்கிரம் ஆடி மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆடி 18 எங்களுக்கு பாக்கியம் இருந்தால் நேரடியாக வந்து தரிசிக்கிறோம். உங்களுடைய தரிசனம் அடிக்கடி கிடைக்கும், அது நிச்சயம். ஆனால் ஐயன் தரிசனம் வந்து அந்த நேரத்துக்கு கிடைக்கணுன்ற வேண்டுதலோட உங்களுக்கு தந்து விடை பெற்றுக்கிறோமா. நன்றி. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக.